முதல்வர் விஜய் அவர்கள் கேட்ட வெள்ளை அறிக்கை 4000 கோடி ரூபாய் மெகா ஊழல்ல இப்போ கடைசியாக வசமாக சிக்கினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா. அதுவும் எப்படின்னா ஸ்டாலின், சேகர் பாபு இவங்க எல்லாருமே சரியான எஸ்கேப். ஆனால் மேயர் பிரியா அவங்க வசமாக சிக்கியிருக்காங்க. ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாத அளவுக்கு வசமாக சிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்குது. ஸோ அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நேற்று ஒரு டெண்டர் வழக்கில் பார்த்தீங்கன்னா திமுக அவங்க குரூப் வசமாக நம்ம சென்னையில் வச்சு சிக்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு உள்ளே நடக்கப்பட்டிருக்க ஒரு கார்ப்பரேஷன் டெண்டர் தான் இது. இந்த டெண்டரை அவசர அவசரமாக விடுக்கப்பட்டு அதுக்குள்ளே டெண்டர் உரிமையாளரையும் அவசர அவசரமாக தேர்வு செய்து டெண்டர் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம முதல்வர் விஜய் அவருடைய கவனத்துக்கு வந்திருக்கு இந்த விஷயம். ஸோ உடனே புசி ஆனந்த் அவருடைய துறைக்கு கீழே வருது. அதனால் புசி ஆனந்த் அவரை விசாரிக்க சொல்லியிருக்காரு போல இருக்கு முதல்வர் விஜய். ஸோ புசி ஆனந்த் அவரும் பார்த்தீங்கன்னா பார்த்து விசாரித்து இந்த டெண்டரில் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறத புசி ஆனந்த் அவர்கள் கண்டுபிடிச்சி உடனடியாக அந்த டெண்டரை ரத்து பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த டெண்டரில் முறைகேடில் ஈடுபட்ட 2 அதிகாரிகளை சஸ்பெண்ட் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் இப்போ நேற்று நம்ம சென்னையில் நடந்திருக்கு. ஸோ அதனையொட்டி அதிகாரிகள் எல்லாருமே முதல்வர் விஜய் அவருக்கு இன்னொரு விஷயத்தையுமே கவனத்துக்கு கொண்டு வராங்க. அதாவது சுமார் 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஆட்சி முடிய போது அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுருட்டினும் அப்படின்னு சென்னை புறநகர் பகுதியில் ஒரு குளத்தை தூர்வார பணி மாநகராட்சி அவங்களுடைய தரப்பில் இருந்து நடந்திருக்கு போல். அந்த குளத்தை தூர் வாரி முடிச்சதுக்கு அப்புறமா அப்போது அந்த டெண்டரும் ஒரு திமுக நபர் அவருக்கு விட்டுருக்கு. அதுக்கப்புறமா அதே குளத்தை திரும்பவும் தூர் வாடுறோம் அப்படின்னு திரும்பவும் தூர் வாரியிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் டெண்டர் விடப்பட்டு பல கோடி ரூபாய் இதன் மூலிமா கொள்ளை அடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தையுமே புசி ஆனந்த் அதே போல் முதல்வர் விஜய் அவருக்கு கவனத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் யார் முன்னாடி இருந்து செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு விசாரித்தா வேறு யாரும் இல்லை, மேயர் பிரியா அவங்களுடைய தலைமை கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் மாநகராட்சியில் எந்த ஒரு சம்பவம் டெண்டர் எது நடந்தாலுமே சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டெண்டராக இருந்தாலும் மேயர் பிரியா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் வருது. ஸோ அதனால் நிச்சயமாக இதில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இப்போது அந்த விஷயத்தையுமே தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் என்ன முறைகேடு நடந்திருக்கு, ஏன்னா ஒரு வாட்டி தூர் வாரினாங்க, சரி 2வது வாட்டி தூர் வாராமலேயே தூர் வாரப்பட்டிருக்கு அப்படின்னு கணக்கு காட்டி கொள்ளை அடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி 1 கிடையாது 2 கிடையாது, கடந்த 5 வருஷத்தில் சென்னை மாநகர ஆட்சியை பொறுத்த வரைக்கும் டெண்டர் அப்படின்னு வந்தால் மேயர் பிரியா அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் டெண்டர் எடுக்கிறாங்க. இல்லை திமுக ஆதரவாளர்கள் பெரிய கை தலைகள் அவங்க டெண்டர் எடுக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக 1க்கு 2 வாட்டி அவங்களே டெண்டர் விடப்பட்டு அவங்க ஆட்களே அந்த டெண்டரையும் எடுத்து கடைசியாக கிட்டத்தட்ட 80% பணத்தை இவங்களே அடிச்சிடுறாங்க அப்படின்னு இப்படிப்பட்ட புகார்கள் நிறையா வந்திருக்கு. கடந்த 5 வருடமாக மேயர் பிரியா அவங்க மேலேயே டைரக்டாக வந்திருக்கு. ஸோ இதில் ஹைலைட்டான ரொம்ப கொடுமையான கொடூரமான விஷயம் டெண்டர் எது அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு வாட்டியும் மழை பெய்கிறப்ப நம்ம எல்லாருமே அந்த 4000 கோடி ரூபாய் எங்கே போச்சு அப்படின்னு தமிழக அரசு, முன்னாள் ஸ்டாலின் அரசு அவங்கள பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்த அந்த கேள்வி. ஸோ இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் ஆட்சிக்கு வர்றப்பவே வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். எந்தெந்த இடத்துல முந்தைய அரசு அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே கண்டறியப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருந்தாரு மேயர் பிரியா. அவங்க வேற 4000 கோடி ரூபாய் ஊழலையுமே அவங்க தான் சிக்கியிருக்காங்க வசமாக. ஏன்னா சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டெண்டர் எடுத்தாலும் மேயர் பிரியா அவங்களுடைய கண்காணிப்புக்கு வராமல் அந்த டெண்டரை யாருமே எடுக்க முடியாது. ஸோ அந்த 4000 கோடி ரூபாயை மேயர் அவங்க பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கண்டிப்பாக கிடையாது. ஸ்டாலின் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு பங்கு போயிருக்கும். அதுக்கப்புறமா சேகர் பாபு அவருக்கு ஒரு பெரிய தொகை போயிருக்கும். கடைசியாக ஏதோ கொஞ்சம் தான் பாவம் மேயர் பிரியா அவங்களுக்கு மிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா மிஞ்சின காசில் தான் இந்த 4000 கோடி ரூபாய் பேக்கேஜ் சென்னை வடிகால் அமைப்பு, மழை பெய்தா தண்ணி எல்லாமே எங்கேயுமே தங்காமல் தண்ணி வெளியேறணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட அந்த 4000 கோடி ரூபாயில் இவங்க எல்லாருமே அமுக்குனது போக மிச்சம் இருக்கிற காசில் தான் அங்கங்கே கொஞ்சம் இடத்துல ஏதோ வடிகால் அமைப்பு அமைச்சிருக்காங்க. ஸோ இப்படி மேயர் பிரியா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே சென்னையில் அடுத்தடுத்துன்னு இந்த மாதிரி நிறைய டெண்டர்கள் இந்த 5 வருஷத்தில் கணக்கு வழக்கு இல்லாமல் திமுகர்கள் அவங்க எல்லாருமே இஷ்டத்துக்கு டெண்டரை எடுத்திருக்காங்க. இஷ்டத்துக்கு அவன் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ அதிகாரிகள் எல்லாமே ஒன்றா பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வர் விஜய் அவருடைய கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி தேவையில்லாமல் அடுத்தடுத்துன்னு தூர் பாடுறான்னு தேவையில்லாமல் ஒரு டெண்டர் வழக்கில் சிக்கினது தற்போது அடுத்தடுத்துன்னு இதுக்கு முன்னாடி அவங்க போட்டு எடுத்த டெண்டர்கள் எல்லா வழக்கிலையுமே ஒன்றாக இப்போ திமுகர்கள் முக்கியமாக மேயர் பிரியா அவங்க சிக்க போகிறாங்க.
ஸோ இதில் பாவமாக ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, மேயர் பிரியா அவங்கள முன் வச்சு தான் ஸ்டாலினாக இருக்கட்டும், சேகர் பாபுவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து அவங்களுடைய ஆட்களுக்கும் அவங்களுடைய பினாமிக்கும் அடுத்தடுத்து டெண்டர்கள் விடப்பட்டு இப்படி அநியாயத்துக்கு கொள்ளை அடித்து வச்சுருக்காங்க சென்னையில். ஸோ இந்த விஷயத்தில் என்னதான் பிரியா அவங்க சிக்கினாலுமே அவங்க தான் இந்த விஷயத்தில் சிக்குவாங்க தவிர, ஸ்டாலின் இல்லை சேகர் பாபு அவங்க எல்லாருமே கண்டிப்பாக சேஃபாக தான் இருப்பாங்க. அவங்க இந்த விஷயத்தில் நிச்சயமாக நேரடியாக சிக்க முடியாது. ஆனால் மேயர் பிரியா அவங்க கண்டிப்பாக வசமாக சிக்க போகிறாங்க. அதற்கான வெள்ளை அறிக்கை, இதுக்கு முன்னாடி டெண்டர் விடப்பட்டது, யாருக்கு விட்டிருக்கீங்க, எவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க, அந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே இப்போ நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் கொடைய ஆரம்பிச்சிட்டாரு. இதற்கான விளக்கம் மேயர் பிரியா அவங்க தர வேண்டிய அந்த பொறுப்பில் இருக்காங்க. அந்த இடத்துலையுமே மேயர் பிரியா இருக்காங்க. ஸோ அதனால் நிச்சயமாக வெகு விரைவில் மேயர் பிரியா அவங்களுடைய பதவி பறிப்போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க சிறைக்கு செல்றதையுமே நம்ம எல்லாருமே நிச்சயமாக வெகு விரைவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தமிழக அரசியல் களம் போயிட்டுருக்கு. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து அவர் எடுத்திருக்க பல அதிரடியான நடவடிக்கைகள், முக்கியமாக இந்த அதிரடி நடவடிக்கை பார்க்கப்படுது. இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.